சோலோ லெவலிங் வந்து நம்பர் 1 அனிமே, ஒன் பீஸோட கிரேட்டான அனிமே, சோலோ லெவலிங் கிரன்ச்சி ரோலே கிராஷ் பண்ணிடுச்சு, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஒன் பீஸ் பார்த்துருக்கீங்களா? ஒன் பீஸோட ஸ்டோரி பில்டை பற்றி தெரியுமா? இவ்வளோ ஏன் ஒரு ஷிப்புக்காக ஏதாவது ஒரு அனிமேல் நம்ம அழுதுருக்கோமா? ஒன் பீஸில் அழுதோம், கோயிங் மேரிக்காக. சரி, ஒன் பீஸை விடுங்க. எத்தனை பேர் டிராகன் பால் பார்த்துருக்கீங்க? கோகுவோட காமேகாமெல்லாம் நான் சின்ன வயசில் கூட சேர்ந்து கட்டினது எனக்கு இது வரைக்குமே புல்லரிக்குது. இப்போ என்ன ஆரா ஃபார்மிங்கு? என் தலைவன் பிக்கோலோ பண்ணுவான், அப்பயே ஆரா ஃபார்மிங்லேயே தான் தலைவன் இருப்பான். இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்கு போடுறேன்னா, நான் சோலோ லெவலிங் ஹேட்டர்லாம் கிடையாது. எனக்கும் சோலோ லெவலிங் பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் சோலோ லெவலிங் தான் பெஸ்ட்னால தூக்கி வச்சுட்டு ஆட முடியாது. 27 வருஷமாக ஒரே ஆள் ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி அங்கங்கே ஹிண்ட்ஸ் கொடுத்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நம்ம ஒன் பீஸை வந்து குறைலாம் சொல்லக்கூடாது. பேசிங் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதுவும் இப்போ April 4 ஒன் பீஸ் திருப்பி ஆரம்பிக்குது. அப்போ பேசுங்க. அப்போ பேசக்குள்ள நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன். இதுக்கு மேலே என்னோட மேக்ஸிமம் வீடியோ வந்து என்னோட ஃபேஸோட தான் வரும். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு மேலே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.